Welcome to today's session of Karkandhu, which is on biomedical engineering. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சா பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால? தட் ஐ வில் பெக் டு டிஃபர். ஒரு ஐவி லைன் போடலாம், அது கூட டிஃபிகல்ட் ஆயிடுச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் வேணும். அதே மாதிரி இந்த கோவிட் வந்ததுலேருந்து பல்ஸ் கையால் பல்ஸ் பிடிச்சி செக் பண்ணுறதுங்கிற வழக்கமே போயிடுச்சு. இப்போ பல்ஸ் எங்கே கை பிடிக்கணும்னு தெரியல, எல்லாரும் உடனே பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கு தான் போகிறீங்க. ஸோ அதுக்கும் பயோமெடிக்கல் வேணும். பிளட் ப்ரெஷர் கஃப்பை கட்டி ஸ்டெத்து கழுத்து காதில் போட்டு கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் பிளட் ப்ரெஷர் கூட நம்ம பயோமெடிக்கல் எல்லாம் பண்ண முடியாது இப்போ. அது ரைட்டாக தப்பா அது வேறு விஷயம். பட் ஆட்டோமேட்டிக்லி வி வாண்ட் எலக்ட்ரானிக் பிளட் ப்ரெஷர் மெஷின். ஸோ விட்டு போனால் கார்டியக் கம்ப்ரெஷனும் ஐவி லைனும் தான் நம்ம பயோமெடிக்கல் இல்லாமல் பண்ண முடியும். எப்பாவது யாராவது பயோமெடிக்கல் டீமில் நீங்கள் கொடுத்த இன்ஃபியூஷன் பம்ப்லாம் ஐவி ஃப்ளூயிடெல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, சிரிஞ்ச் பம்பெல்லாம் செம்மையாக வேலை செய்யுது, பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு எப்பாவது சொல்லியிருக்குமா? யாராவது ஃபோன் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் எல்லா பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் சூப்பராக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்குமா? அட்லீஸ்ட் நான் சொன்னதில்லை. ஆனால் பிரச்சனை வந்தால் உடனே ஃபோன் பறக்கும், சண்டை நடக்கும் இல்லையா. ஸோ பேசிக்லி அவங்க பயோமெடிக்கல் டீம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி நிலைமை வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எக்யூப்மெண்ட் முதல்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வாங்கி தரணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா எனி எக்யூப்மெண்ட் விச் இஸ் நாட் யூஸ்ட் இன் த ப்ராப்பர் வே இட் வில் கெட் ஸ்பாயில்ட் ஆர் யூ வில் நாட் கெட் த கரெக்ட் ரிசல்ட் ஆர் வாட் எவர். இப்போ நாங்கள் ஓட்டியில் ஒரு இன்ஃபியூஷன் ஐவி ஃப்ளூயிட் போகிறதுக்கு ஒரு பம்ப் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பிஹெச்டியே பண்ணோம். அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிடை போக வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போரும் ஆகிடும். ஒன்றும் ஏர் இருக்காது, அது ஏர் இது பண்ண எரருங்கும் இந்த எரருங்கும் எல்லாம். ஸோ எப்படி எக்யூப்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது கற்றுக் கொடுக்குறதும் நார்மலாக நம்ம ஒருத்தருக்கு கற்றுக்குறோம். பட் டுடே பயோமெடிக்கல் டீம் இஸ் கோயிங் டு ஷோ அஸ் ஹவு டு யூஸ் த எக்யூப்மெண்ட். அதே மாதிரி பேட்ரி சிரிஞ்ச் பம்பெல்லாம் தேவை ஆக்கிடுச்சு சார்ஜ் பண்ணாமல் விட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யலைன்னு அவங்களோட சண்டை போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் எப்படி எக்யூப்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் லாங் லைஃப் வரத்துக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வரத்துக்குங்கிறது இன்னைக்கு நம்ம பயோமெடிக்கல் டீம் அது. ஸோ ஒரு வாட்டி லெட் அஸ் கிவ் them a big hand for helping us in every step in our patient care journey. Over to you. Thank you. First, I would like to thank to all here to gathering for not to know how to handle the biomedical equipments. And I have to introduce myself. My name is Kalai Silvan from biomedical. It's a team lead. He is Mr. Aravind, biomedical engineer, and Mr. Karthik is a junior biomedical engineer. So we are the team here maintaining all the more than 740 equipments we are handling. So how to maintain the equipments, handling the equipments, how to handle the equipments we will going to explain. Before we will tell you how it is going to be a successful. Without end user or without people support we can't able to get a success in whatever things. So please coordinate with us, and whenever you need a training, so we plan the coming years to give each week for training for all the equipments. The schedule will be given to the Sylvie ma'am. So now I am going to give some slides regarding the few equipments. I am unable to explain all the things because it almost 100 equipments are there. So basic we will give you here. So rest of them coming up days we will schedule the timetable and accordingly we will teach you. Thank you. So introduction. Okay. The importance and basic operations and safety guidelines. So what is the basic operation? So we should know each segment what the basic, you not to know the exact principle. So how to operate? So first thing is basic operation. Any equipment you should know the operation of the equipment
and safety guidelines, how you can safety yourself from the hazards of the equipment. Third things, what are the things need to done and what are the things need not to done. So when to call the biomedical team. So when you can unable to solve the alarm, example I am saying that, but that times you can try to do the simple things that we can teach you. So if not, then you call us. Second slide. Function of, yes ma'am, full slide. So these parameters shows about the patient monitors. So patient monitor, you know the very well, BP, SpO2, temperature, ECG, these all the things are there. So most of the time what they are doing, by inserting the probes to the port, so they feel it is not just to insert it, it's not actually happening. Sometimes the pin is getting bented, so it will affect the almost the cost of the spare is too high. So you should see the port end and then insert the cable. Next is basic connection of electrodes, that's what he says, connection of electrode and BP cuff. Setting alarms, there is a upper and lower limit alarm is there in each parameters. There is upper and lower alarm limits is there. So in that settings, you defaultly it will be there for pediatric, for adult it will be vary. So it default fixed in that, you have to go and change the, that we can tell you in the practical section. Next. So the monitor which we have here, actually initially we have Philips MX450, MX430 and MP20 series. This is before. Now we are switch over to Mindray UPM12 and Mindray N15. These are the higher end machines which kept in operation theatre. So same as before what we are using, the same thing here we are using, like a mobile, from brand to brand it will change their features. The same things, basic is the same, but the features going to use is little different. So if you try little bit, it also you can easily solve the sum of the alarm which need not help from biomedical. Okay, next. So if comes to syringe pump. So syringe pump means first thing is loading the syringe with exact brand. So what we have, you are editing the rate, how much you need to diffuse everything. Sometimes you want to diffuse exactly. Why? Because the brand which you selected is entirely different. So we have to select the exact brand which is and what we are going to load. So that's very, very important. Then when you fix the syringe in the holder, sometimes it won't be fixed exactly. In the plunger it will be not fixed. So what it means, it shows syringe is not detected like that, it shows. If you reinsert it again, it sometimes it's going to be a work. Because it is action is the piston action. So we have to fix the piston exactly in the syringe back end, I am saying that. Then do and do nots. What are the things need to do? For example, in this syringe pump, after taking the syringe, you kept as such like this. So if you keep like this, what it happens, it will lose the tension of the spring. After some times, if you use the syringe, the size will not get, what the size you exactly fixed, it is not shows in the display. It will malfunction because of the tension will get lost. So don't keep this holder like this. Once if you are not using, keep as the resting position, not like this. Many of the places I have noticed that it is keeping like in this manner. So you should avoid this thing. In all the things, example here, keeping like holding without syringe, not in use. If you keep like this, it will affect the tension and it will goes to the malfunction of unable to detect the exact size of the syringe. Next, one more I told you, that time that syringe which when we keep, if now here, if you have to press the power on, then only it will go away from this position. So here, when you keep the syringe here, the position which this is a piston action. So you have to keep the syringe end perfectly and then you have to hold. Otherwise it since syringe is not detected like that, it will comes. About infusion pump. Infusion pump reason we have now we provide Mindray.
So previous things which have some difficulties, dropping sensor issue like that, now it is rectified almost. We have more than 30 new infusion pump we are given to end user. Next, ma'am. So these are the models and makes of the syringe pump what we have in our hospital. Okay, next. Regarding cardiac emergency, that means it teaches about defibrillator. So in defibrillator, what actually we are doing? First thing is we have to make sure the pedal which is kept in the position is exact, because sometimes they place the pedals in the alternate manner, not in exact. Three things are there in defibrillator. First one is first step, second step, third step. First step, you have to select the energy level. First you have to select the energy level, second you have to charge, and then third one is to discharge. These are the things, are basic things for whatever type of brand for defibrillators. First things, defibrillator we have to make sure it should be kept in always charge. In case of emergency, we have to take away from the AC connection. That time if you know how it doesn't have the battery backup, it won't give the discharge, the shock to the patient. So you have make sure defibrillator should be charged always. It has internal circuits, it will cut automatically once charge itself. Not like our mobile which we use in the normal, it will burst. But in defibrillator it's not like that. It has some circuits. When it reaches the level, it will cut off internally. So don't worry, please keep on charge it. And one more thing, apart from defibrillator, the syringe pump, infusion pump, when you connect to the, if you are getting full battery charges, try to operate in battery. If you keep on using the AC, the battery life will get down. So what the usage of the battery backup we have to use at the time of AC failure, right? So it won't give that time actually. If a new equipment means you have to charge it and discharge until this is the last indicator it shows. Then the life it will come almost how long, prolonged life it will come. Okay, next. So these are the defibrillators, Philips defibrillator, Nigan Koran, Mindray. Now we are giving Mindray, start to give Mindray. So these all defibrillator has the steps 1, 2, 3 are similar. The things which you want to know, after usaging with the patient, you have to clean the pedals with we make sure there is no debris in it. So why? Because when you are going to discharge the next time, the energy which you discharge, it will take, some of the energy will get lost, and it also affect the pedals which is get corroded frequently. Then okay. Can you okay. Good afternoon. I will introduce myself another time. I am Arvind, biomedical engineer. Previous equipments எல்லாம் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன். Which language you are comfortable with? தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு? ஏன்னா எனக்கு தமிழ், இங்கிலீஷ் மட்டும் தெரியும் சார். I will talk in English itself. இது ஒரு போரிங் லெக்சர் கிடையாது. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. We will clarify. இப்போ வந்து கண்டினியூஷனாக சிபாப் பைபாப் எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிபாப் பைபாப்னு என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. ரெஸ்பிரேட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். வார்ட் சைட்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, ஐசியூஸில் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சிபாப் பைபாப்ஸ் எல்லாமே வந்து ஃபிலிப்ஸ் ரெஸ்பானிக்ஸ் அண்ட் வந்து ரெஸ்பென் ஒரு பிராண்ட் ஆசில் 150. இந்த ரெண்டு மாடல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மோஸ்ட்டாக. இதில் பேசிக் செட்டிங்ஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஐபாப் இபாப் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. சிபாப்பில் வந்து மோஸ்ட்டாக ஆட்டோ சிபாப் தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த செட்டிங்ஸும் பண்ண வேண்டாம். ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஜஸ்ட் அதை தெரப்பி ஸ்டார்ட் பண்ணால் போதும். இட் வில் கண்டினியூ. பட் பைபாப்பில் யூ ஹேவ் டு செலக்ட் ஐபாப் அண்ட் இபாப். ஐபாப் இபாப் வேலை எனக்கு தெரியல. இன்ஸ்பிரேட்டரி பாசிட்டிவ் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி சேம் அதே மாதிரி எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷர். இந்த ரெண்டு வேலையை மட்டும் நீங்கள் அதை கொடுத்தா போதும். தெரப்பி வில் கண்டினியூ. செட்டிங்ஸ் ஓவர்வியூ. நர்சஸ் ஒன்லி அட்ஜஸ்ட் இப் ட்ரெயின்ட். உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் ப்ரீவியஸ்லி நீங்கள் ட்ரெயினில் மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா என்னை கூப்பிடுங்க, இல்லை டீமில் யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க. தயவு செஞ்சு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஒரு முறை
ஒரு ட்ரிகஸ்டமி பண்ண பேஷண்ட்க்கு மாஸ்க் டைப் வந்து மாற்றி செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. Don't do that. If you are trained, you can access. If you are not trained, please call us. We will help you. Previously சொன்ன மாதிரி இது நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு மாடல்ஸ் Philips A40 and Resmed Astral 150. Next we will go to the ventilator. The purpose of ventilator you all know. There are two basic modes. I'm starting with the primary modes, that is invasive and non-invasive. That is the primary mode we will be selecting which type of ventilation we are going to give. Invasive or non-invasive, idu select பண்றோம். Next அதுல இருக்கிற basic modes, assist control, SAME, CPAP mode. Next இதுல இருக்கிற key parametersலாம் most of எல்லாரும் experienced staffs தான். Key parameters உங்களுக்கு தெரியும், tidal volume, respiratory rate, எவ்வளோ நீங்கள் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் கொடுக்க போகிறீங்க, ப்ரீப் வேல்யூ என்ன, இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் வேல்யூஸில் என்ன கொடுக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது மட்டும் மேலே இருக்கிற கீ பேராமீட்டர்ஸ் டாக்டர்ஸ் வில் கேரி, அவங்க அதை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிற நர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, என்ஷூர் ஹியூமிடிஃபையர் சேம்பர் ஹேஸ் வாட்டர். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட த்ரோட் ட்ரை ஆகக்கூடாதுன்றதாக வந்து நம்ம வென்டிலேஷன் வந்து ஹியூமிடிஃபிகேஷன் ஆட் பண்ணுவோம். எக்ஸ்டர்னலாக வந்து ஹீட்டர் ஹியூமிடிஃபையர் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஹீட்டர் ஹியூமிடிஃபையரில் மேலே வாட்டர் சேம்பரில் வாட்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது மஸ்ட். இஃப் யூ ஆர் யூசிங் ஹீட்டர் ஹியூமிடிஃபையர். ஏன் அதை செக் பண்ணணும்னா, ஹீட்டர் ஹியூமிடிஃபையர் சேம்பர் மேலே வாட்டர் இல்லைன்னா எக்யூப்மெண்ட் என் கலருக்கு ஆகிடும். புரியுதா? நான் எக்யூப்மெண்ட்டை வந்து அதை க்ளீனாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை வாட்டரை செக் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ஹீட்டர் பிளேட் ஹீட் ஆகி எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அலார்ம்ஸ் வந்து அலார்ம்ஸ் செக் பண்ணிக்கணும். இந்த ஹை ப்ரெஷர் அலார்ம்ஸ், ஆப்னோ அலார்ம்ஸ், லோ மினிட் வால்யூம் அலார்ம்ஸ், இதெல்லாம் அலார்ம் செக் பண்ணிக்கோங்க. எக்யூப்மெண்ட் ஒரு ஓரமாக கதறிட்டு இருக்கோம், அது பாட்டு அலார்ம் அடிச்சுட்டு நீங்கள் அது எப்பவும் கத்திட்டு தான் இருக்கும், அதை கண்டுக்காம விட்டுரும், உங்கள் வட்டம் உங்கள் வேலையை பார்ப்பீங்க. அலார்ம் அடிக்கும் தான், ஆனால் அதை அக்னாலேஜ் பண்ணுறது மஸ்ட்டு. ஏன்னா அலார்ம் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா அந்த அலார்ம்ஸ் எல்லாமே வந்து அக்னாலேஜ் பண்ணாமல் இருக்கும். அக்னாலேஜ் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது வந்து டேட்டா அதில் சேவ் ஆகிடும். எக்யூப்மெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் நான் வந்து செக் பண்ணும்போது அந்த அலார்ம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அலார்ம் வந்திருக்கு, நீங்கள் அக்னாலேஜ் பண்ணல, அதனால் அது தொடர்ந்து அலார்ம் அடிச்சுட்டே இருக்கும். These are the models we have. We are using 3 brands. That is major brand is Macquet. Macquet நமக்கு ரெண்டு மாடல் இருக்கு, Servo S, Servo I. Mindray we have SV300 and SLE 5000. SLE 5000 வந்து especially for NICU, neonatal ICU மட்டும் அந்த வென்டிலேட்டர்ஸ் இருக்கு. NICU ஸ்டாஃப்ஸுக்கு அது கொஞ்சம் ஃபெமிலியர். மற்ற 3 வென்டிலேட்டர்ஸ் எல்லாமே வந்து CTIC, MDCC மற்ற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் காமன் வென்டிலேட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் HFNC, ஹை ஃப்ளோ நேசல் கேனுலா. இந்த எக்யூப்மெண்ட் வந்து போத் அடல்ட், பீடியாட்ரிக், நியோனாட்டல் எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே எக்யூப்மெண்ட்டு ஒரு சிலருக்கு டவுட் வரும், இதில் வந்து நான் பீடியாட்ரிக் யூஸ் பண்ணலாமா, நியோனாட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ், யூ கேன் யூஸ். அதில் வந்து ஜூனியர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இண்டிவிஜுவல் ட்ரைனிங் செஷனில் நான் இப்போ நம்ம எக்யூப்மெண்ட் கொண்டு வர முடியல, பேஷண்ட்டுக்கு போயிட்டு இருக்கனால நான் அதை எடுக்க முடியல. அதில் ஜூனியர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதுக்கான கேமரா போட்டு HFNC நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். HFNCயோட பர்பஸ் என்னன்னு தெரியுமா? ஏன்னா நான் மட்டுமே பேசிட்டு இருந்தால் போர் அடிக்கும். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நான் எவ்வளோ உங்களுக்கு சொல்லணுன்றதை நான் தெரிஞ்சுப்பேன். HFNC யாருக்கா தெரியுமா? சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்து வாய்திறந்து இன்னைக்கு கொஸ்டின் பண்ணால் தான் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லணும்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஓகே எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் சீக்கிரம் கடற்கடன்னு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன். இல்லை சார், மந்த் எண்டு நாங்கள் அதுதான் பிளான் பண்ணோம், அதனால எல்லாருக்கும் சாக்லேட் வாங்க முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வடை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அது கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுச்சு.
சிஸ்டர் சீனியர் ஸ்டாஃப் நீங்கள் வாய்ப்பு இருக்காங்கிறத எப்படி உங்கள் ஜூனியர்ஸ்லாம் எப்படி உங்களுக்காக பதில் சொல்லுவாங்க அப்புறம்? So high flow nasal cannulas, the meaning from the like words ல நமக்கு இருக்கு. So giving the high flow nasal cannula நமக்கு கொடுக்கிற flowவே கொஞ்சம் ஹையா இருக்கிற methods ஒரு easy understanding. The nasal cannula only we can assess with nasal method, like nasal prance method நம்ம இதை யூஸ் பண்றோம். So even we can giving the flow with FAO2 நம்ம கொடுக்குறோம், accent supply கொடுக்குறோம். Then வந்து இது ஈஸியா அசஸ் பண்ணலாம் நம்மளுக்கு. பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டயட் கொடுக்குறப்போ ஸோ அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், பொசிஷனிங்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈவன் நம்ம பேஷண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நீங்கள் கம்பேர்ட்டிவ் NIV போனீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த மாஸ்கே வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், எப்போ ரிமூவ் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ whenever we are treating the patients is convenient for us. ஈவன் தென் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு ஹீட்டட் குண்டிஃபர் அட்டாச்சாக இருக்கும். whenever we are treating patient with ventilator settingனா நமக்கு செப்பரேட்டட் சர்க்யூட் வந்து ப்ராமினெண்ட்டாக கொடுப்பாங்க. பட் இதில் வந்து ஹீட்டட் குண்டிஃபர் அட்டாச்சாக இருக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். லைக் நம்ம இன்னொரு சர்க்யூட் யூஸ் பண்ணுற அந்த கன்வீனியன்ட் காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். தென் ஒன் மோர் திங், இதில் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணலாம் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி போயிட்டு இருக்குங்கிற ஃப்ளோ, அவரோட லெவலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஏபிஜி பார்க்குறோம் அப்படின்னா FAO2 அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவை ரெடியூஸ் பண்ணலாம், FAO2 ரெடியூஸ் பண்ணிட்டு பேஷண்ட்க்கு நெக்ஸ்ட் மற்ற நேசல் ப்ரான்ஸ்க்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. நம்ம அட்டைன் பண்ணுறதும் இருக்கும், அதை கன்வீனியண்ட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பேஷண்ட்ஸை ஈஸியாக வெளியில் எடுத்துகிட்டு வர மெத்தடை அசஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணது என்னோட அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கு. நான் அவங்ககிட்ட இனிமேல் டியூஷன் போய் கற்றுக்கிறேன். நமக்கு இதில் மேஜர் வந்து 3 வேல்யூஸ் நம்ம பார்த்தா போதும். ஒன்று ஃப்ளோ ரேட்டு, எவ்வளோ ஆக்சிஜன் பர்சன்டேஜ் செட் பண்ணுறோம், அப்புறம் டெம்பரேச்சர். ஃப்ளோ ரேட்டு, ஆக்சிஜன் இது ரெண்டு நம்ம செட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் மட்டும் டிஃபால்ட் வேல்யூ 31 to 37 டிகிரி செல்சியஸ்க்குள்ள அது மெயின்டைன் ஆகும். மோஸ்ட்டாக 37, 38 அப்படியே மெயின்டைன் ஆகும். இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ், நீங்கள் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. ஆனால் ஃப்ளோ ரேட்டும் ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் மட்டும் நம்ம செட் பண்ணால் போவதில்லை. நீங்கள் வந்து ஃப்ளோ ரேட்டை வந்து மிஷினை செட் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் வந்து மிஷின் சைடில் ஒரு ஃப்ளோ மீட்டர் இருக்கும், ஃப்ளோ மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மிஷின்லேயும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா பேஷண்ட்டுக்கு வந்து நேசல் கேன்லா வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மாஸ்டரில் ஒரு கேன்லா இங்கே இருக்கும், இன்னொரு கேன்லா மேலே இருக்கும். பேஷண்ட் வந்து அதை ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து கேன்லா வெளியே எடுத்து விட்ருவாங்க. மிஷின் பாட்டு தானாக ஓடிக்கிட்டு இருக்கும், அது ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது. இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேம் ஹீட்டர் ஹியூமிடிஃபையரில் இருக்க மாதிரி இதுலேயும் ஒரு வாட்டர் சேம்பர் இருக்கும், ஹீட்டர் பெட் இருக்கும். இதில் இருக்கிற வாட்டர் சேம்பரும் நீங்கள் வந்து வாட்டர் கரெக்டாக ஃபில்லாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஷண்ட்க்கு வந்து ஹியூமிடிஃபிகேஷன் வந்து அந்த வாட்டர் பெட்டில் இருந்தால் போகும், அதில் வாட்டர் இருக்கிறது மஸ்ட். இந்த HFNSல முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன். நம்ம ஏதாவது ஒரு பேஷண்ட்க்கு இன்ஃபெக்டட் பேஷண்ட்க்கு வந்து HFNC ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறது மஸ்ட். இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் கிட்ட அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஷண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது ஒரு 15 minutes ப்ராசஸ். நெக்ஸ்ட் பேஷண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிவிடுவோம். இது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒரு சிம்பிள் ப்ராசஸ். இந்த ரெட் கலர் சர்க்யூட் இருக்கு இல்லையா, இந்த சர்க்யூட்டை வந்து அந்த மிஷினில் இருக்கிற ரெண்டு எண்ட்லையும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சர்க்யூட் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் போதும், மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சென்ஸ் பண்ணிக்கும். ஏன்னா இந்த கேபிளில் வந்து உள்ள ஒரு சிப் இருக்கும், டிஸ்இன்ஃபெக்ஷன் சர்க்யூட்னு சென்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். ஒரு 15 minutes நடக்கும். சர்க்யூட்டில் வந்து ஹாட் ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதில் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது, மேலே வந்து ஒரு ஸ்டெரைல் வாட்டர் பாட்டில் தொங்க விட்டுருப்பீங்க. அதில் பஞ்ச் பண்ணும்போது ஏடாவிடமாக பஞ்ச் பண்ணிட்டு மிஷின் ஃபுல்லாக தப்பே நனைஞ்சிட்டு கிடக்கும். நான் அந்த பக்கம் இப்படி கிராஸ் ஆகும்போது மிஷினோட மைண்ட் வாய்ஸ் என் காதில் கேட்கும், சார் வெயில் காலத்தில் குளிக்க வைக்கிறாங்க எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு. அந்த பஞ்ச் பண்ணுறது மட்டும் ஒன்ஸ் பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் குத்தாதீங்க. ஒன்ஸ் பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டைட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதில் வாட்டர் லீக் ஆகிட்டே இருக்கும். பஞ்ச் பண்ணுற ப்ராப்பராக அந்த ஸ்டெரைல் பாட்டிலில் பஞ்ச் பண்ணிட்டு மிஷின்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டாண்டில் ஹேங் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹீட்டர் ஹியூமிடிஃபையருக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்லைட் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஹீட்டர் ஹியூமிடிஃபையரில் நீங்கள் வந்து வாட்டரை வந்து அதை கவனிக்க மாட்டீங்க. வென்டிலேட்டரில் வந்து எந்த அளவு இல்லை, பேஷண்ட் ஃப்ளோ கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அதை மறந்துடுறீங்க. ஹீட்டர் ஹியூமிடிஃபையரில் வந்து வாட்டர் இருக்கா, கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதான்றதை பார்க்குறதில்ல. நம்மக்கிட்ட வந்து 2 மாடல் ஹீட்டர் ஹியூமிடிஃபையர் இருக்குது. ரெண்டுமே ஃபிஷர் அண்ட் பைக்கல் பிராண்டோட தான். 850 ஒன்று, 950 ஒன்று. 850 கொஞ்சம் பழசு, அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இப்போ சர்வீஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். 950 MDCCயில் எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுறது தான்.
950 மீட்டர்ஸ் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுறீங்க ஜஸ்ட் அதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இல்லை. 850 இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்துருக்கு, நேற்று அதை எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு சொல்லியிருக்கு, அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதில் 2 கேபிள் இருக்கும், ஹீட்டர் கேபிள், டெம்பரேச்சர் கேபிள். சர்க்யூட் கரெக்டாக ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள், அந்த கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதுன்றதை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் கேபிள். இந்த 2 கேபிளும் பத்திரமா துவைச்சாமல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏவிஜி மிஷின். ஏவிஜி மிஷின் நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது தெரியுமா? சிடிஐசியில். ஓகே டன். சிடிஐசியில் நம்மக்கிட்ட ஒரு ஏபிஜி மிஷின் இருக்குது. மொத்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஒரு ஏபிஜி மிஷின் தான். இஆர் எங்கே இருந்தாலும் எல்லாரும் சாம்பிள் தூக்கிட்டு அங்கே தான் ஓடுறோம். ஏபிஜி மிஷினில் நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் பார்க்குறோம், ஏன் ஏபிஜி யூஸ் பண்ணுறோம்? சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். யார் பதில் சொல்கிறீங்க, வாய் திறந்து சத்தமாக சொல்ல மாட்டீங்க. அவங்க மைக் பார்த்தது பயந்துட்டாங்க. Arterial blood gas on the profile will show the oxygenation levels of the patient. Oxygenation அதுக்கப்புறம் metabolic alkalosis, metabolic acidosis, respiratory acidosis, respiratory alkalosis இது எல்லாமே காமிச்சிரும். What is the oxygen saturation of the patient? What is the blood pH? Shows the blood pH level and CO2 level and PCO2 level. ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க சிஸ்டர். மோஸ்ட்டாக இந்த பிளட்டில் இருக்க கேஸோட சேச்சுரேஷன் வேல்யூஸ் என்னன்னு பார்க்க, பிளட்டோட பிஹெச் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு பேஷண்ட் வந்து அவங்க பேஷண்டோட நெக்ஸ்ட் தெரப்பி செஷன் போகிறதுக்கு வந்து இதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த எக்யூப்மெண்ட் நாங்கள் வந்து இதை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் என்ன, இது என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ பேஷண்ட் சைட்லேருந்து பிளட் கலெக்ட் பண்ணுவீங்க, ஆர்டீரியல் பிளட் கலெக்ட் பண்ணுவீங்க, மோஸ்ட்டாக ரேடியல் ஆர்டரியிலேருந்து கலெக்ட் பண்ணுவீங்க. இந்த கலெக்ட் பண்ணுற பிளட்டு வந்து ஒரு சிலர் நார்மல் சிரிஞ்சில் எடுப்பீங்க, ஏபிசிலேருந்து தனியாக எப்பரனிஸ் சிரிஞ்ச் இருக்குது, அந்த சிரிஞ்சில் கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா சாம்பிள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிளாட் ஆகாது, நோ இஷ்யூஸ். இதே நார்மல் சிரிஞ்சில் எடுத்தீங்கன்னா நீங்கள் சாம்பிள் எடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே சாம்பிள் வந்து கிளாட் ஆகிடும். அதை நீங்கள் கவனிக்காமல் டேரெக்டாக எடுத்து போய் மிஷினில் குத்துவீங்க. சாம்பிளை வந்து மிஷின் ஆஸ்பிரேட் பண்ணி எடுக்கும், எரர் வரும், எனக்கு ஃபோன் எடுப்பீங்க, நான் வருவேன், மறுபடியும் இன்னொரு சாம்பிள் எடுத்து போட சொல்ல அப்போ வரும். நான் முதல்ல போட்டு ஏன் வரல, செகண்ட் டைம் போட்டால் மட்டும் ஏன் வந்துச்சுன்னா ரீசன் ஆகுது. நார்மல் சிரிஞ்சில் எடுத்திருப்பீங்க, சாம்பிள் கிளாட்டாக இருக்கும், மிஷின் ஆஸ்பிரேட் பண்ணும்போது மிஷினோட டியூப்ஸ்குள்ளே வந்து கிளாட்டான சாம்பிள் அந்த வந்து போய் பிளாக் ஆகிடும், வேல்யூஸ் ரீடிங் சரியாக கிடைக்காது. இதே நீங்கள் வந்து எப்பரனிஸ் சிரிஞ்சில் எடுத்துருந்தீங்கன்னா சாம்பிள் கிளாட்டாக இருக்காது, வேல்யூஸ் கரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நீங்கள் மறுபடியும் பேஷண்ட் ப்ரிக் பண்ண அந்த அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கிடச்சிரும், ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஏபிஜி மிஷினு, ABL 800ன்னு. இந்த மிஷினில் வந்து இது ஒரு மெனி டைப்ஸ் ஆஃப் ஏபிஜி மிஷின்ஸ், கார்ட் டைப் அது இதுன்னு இருக்கு. இது வந்து ரியேஜென்ட் டைப் எக்யூப்மெண்ட். அது அந்த ப்ளூ கலரில் ஒரு பார்ட் தெரியுது, அங்கே தான் நீங்கள் வந்து சாம்பிள் வந்து ஆஸ்பிரேட் பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் நெட்டில் எடுப்பீங்க, அதனால் எக்யூப்மெண்ட் வந்து இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. சிடிஐசி போனீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் மேலே ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். பேஷண்ட் கிட்ட எடுத்து வர சிரிஞ்சு அப்படியே குத்தி மொத்தம் பிளட் ஸ்பில்லாக இருக்கும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஆஸ்பிரேட் பண்ணுறதுக்கு மிஷினில் சிரிஞ்சு பிளேஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுட்டு அந்த பிளட் ஸ்டெயின்ஸை மட்டும் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா வேறு பேஷண்ட் அட்ரன்ஸ் வராங்க, இல்லை வேறு டாக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா அது பார்க்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு எக்யூப்மெண்ட்னால பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கிறது. நீங்கள் சாம்பிள் ஆஸ்பிரேட் பண்ணிவிட்டு மேபி கையில் கண்டிப்பாக காசோ காட்டனோ கொண்டு வரீங்க, எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு வைப் மட்டும் பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்யூப்மெண்ட் க்ளீனாக இருக்கும், அது மேலே பிளட் ஸ்டெயின் இருக்காது, அந்த எக்யூப்மெண்ட் பார்க்க ரொம்ப அக்லியே தெரியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இசிஜி மிஷின். இசிஜி மிஷின் பற்றிலாம் எனக்கு தெரியாதா, அது என்ன என்கிட்ட சொல்ல போகிறேன்னு கேட்காதீங்க. இதுலேயும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. கிளாம்ப் எலக்ட்ரோட்ஸு, அப்புறம் இந்த பல்பு எலக்ட்ரோட்ஸ்லாம் நீங்கள் வந்து பேஷண்ட்க்கு வந்து ஜெல் பிளேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வைப்பீங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து கொஞ்சம் கண்டக்டிவிட்டி கிடைக்கும், அப்போ தான் நமக்கு ரீடிங்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஒருத்தர் கூட கோச்சுக்காதீங்க, ஒருத்தர் கூட அந்த ஜெல்லை வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா எலக்ட்ரோட்ஸ் எல்லாமே வந்து பிராஸ் பேஸ்டு வந்து எலக்ட்ரோட்ஸ்.
நீங்கள் அந்த ஜெல் அப்படியே, அது எல்லாமே ஹைட்ரோஜெல், அந்த ஜெல்லை அப்படியே விட்டிங்கன்னா நான் வந்து குரோம் பிளேட்டட்னால பலபலன்னு கொடுக்குற எலக்ட்ரோடு ஒரு 6 monthஸில் வந்து இது மாதிரி பச்சை கலரில் கேவலமாக ஆகிடும். நீங்கள் பேஷண்ட்க்கு இசிஜி எடுத்துகிட்டு ஒரு 1 minute டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் க்ளீனாக இருக்கும். பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே எஃபெக்டிவ்னஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸில் ஸ்டில் மெயின்டைன் ஆகும். அதனால அந்த ஜெல்லு டெபாசிட் ஆக எக்யூப்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிடும். ஓகே, மேலே அந்த ஜெல் கிளீனிங்கை ப்ராப்பராக பண்ணுங்க. அப்புறம் கேபிள் மேனேஜ்மெண்ட், அதை வந்து கச்சா முச்சான்னு எடுத்து போடாமல் கேபிளை ப்ராப்பராக மிஷினில் வந்து ஹேங் பண்ணி வைங்க. நம்மக்கிட்ட வந்து மைண்ட் ரே பிராண்டோட R12ன்ற ஒரு இசிஜி மிஷின் இருக்குது. மோஸ்ட்டாக இப்போ எல்லாத்தையும் அதுதான் யூஸ் பண்ணுறீங்க. அதில் மேலே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு கொடுத்துருக்கு, அது கேபிளுக்குன்னு. கிளாம்ப் அவுட்ரோட்ஸை இந்த கீழே இருக்க பாஸ்கெட்டில் வச்சுட்டு மற்றதை வந்து ப்ராப்பராக அதில் ஹேங் பண்ணி வைங்க. இதில் நான் வந்து லீட் பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன் லீட் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்தேன்னா, எல்லாரும் ட்ரெயின்டு தான், பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து லீட் பிளேஸ்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ்டாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து லீட் பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 12 channel இசிஜி, 10 லீட்ஸ் கலெக்ட் பண்ணோம். அதில் நமக்கு வந்து 12 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். 4 limb leads, 6 chest leads. ஓகே, chest leads பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? Electrodes, V1 right sternal edge 4th ICS, V2 left sternal edge 4th ICS, V3 between V2 and V4, V4 mid clavicular line 5th ICS, V5 between V4 and V6 and 5th ICS, V6 mid axillary line 5th ICS, right arm, RA right arm, LA left arm, RL right leg, LL left leg. தேங்க்யூ பிரதர். அவர் மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சு உட்காந்துருக்கு. சாரி பிரதர், யாரும் இல்லைன்னு உங்கள்கிட்ட மைக் கொடுத்துட்டாங்க. நோ இஷ்யூஸ். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த கிளாம்ப் எலக்ட்ரோட்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்து கனெக்ட் பண்ணுங்க. ஒரு பேஷண்ட் வந்து பிஓபி போட்டிருக்காங்க, கிளாம்ப் எலக்ட்ரோட்ஸ் அது மேலே கனெக்ட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் இசிஜி வரவே மாட்டேங்குது. ஏன்னு கொஞ்சம் பாருங்களேன். பிஓபி மேலே இருக்கு, பேஷண்ட் காலில் இல்லை, பிஓபி மேலே கிளாம்ப் எலக்ட்ரோட் இருக்கு, இசிஜி வரல, கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட். பேஷண்ட் ஸ்கின்னோட வந்து கான்டாக்ட் இருந்தால் தான் இசிஜி வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு லீட் வந்து ஆஃப் ஆனாலும் நமக்கு வேல்யூஸ் வந்து கிடைக்காது. உங்களோட மிஷினில் வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து எந்த லீட் வந்து ஆஃப் ஆயிருக்குன்னு வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டும். நீங்கள் அந்த லீடை வந்து செக் பண்ணி அது கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் மென்ஷன் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமனாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது. டூஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தயவு செஞ்சு அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை வேறு எப்படா சொல்லிக்கலாம், இல்லை மறைச்சிடலாம், அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்போது அந்த விஷயத்த மறைச்சிட்டிங்கன்னா வேற ஒரு எமர்ஜென்சி டைம்ஸில் எங்களுக்கு கூப்பிடுவீங்க, இந்த எக்யூப்மெண்ட் வந்து வேலை செய்யலாம், அப்போ கூப்பிடுவீங்க, எங்களால் we are helpless, we cannot do anything. ஓகே, டேமேஜ் நடந்தால் அப்போவே எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா we can fix it. இல்லை அதுக்கு வேறு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் நாங்கள் கேட் பண்ணுவோம். உடஞ்சிருச்சு, செத்துக்கு ராக்கில் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீப் தி எக்யூப்மெண்ட் க்ளீன். ஏன்னா யூசர் நாங்களும் வந்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து பீரியடிக்கலி வந்து பார்ப்போம். நாங்கள் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம், உள்ள இருக்கிற ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். யூசர் சைட் மேபி உங்களுக்கு ஒரு 1 minute அப்படி ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சோமா அப்படி சலமாக அப்படி தட்டிட்டு தூசிக்கலாம் அப்படி க்ளீன் பண்ணிட்டு அந்த எக்யூப்மெண்ட் க்ளீனாக இருக்கான்றது மட்டும் யூசர் ஒரு ஹெல்ப்பாக கேட்குறேன். இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்தந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அந்த ஆக்சரிஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆக்சரிஸை அது கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. டோன்ட்ஸில் வந்து டோன்ட் இக்னோர் அலார்ம்ஸ். ஏதாவது அலார்ம் வரும், அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ன ப்ராப்ளம்ன்றது வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த எக்யூப்மெண்ட் வேலை செய்யலன்றது மட்டும் ரிப்போர்ட் பண்ணாங்க. என்ன அலார்ம் வந்ததுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா அந்த எரர் நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்யூப்மெண்ட் வேலை செய்யணும் வந்து கூப்பிட்டீங்கன்னா மறுபடியும் நான் வந்து
ஒரே ஸ்டேட்டஸில் போயிட்டு அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து இட் வில் டேக் டைம். நீங்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த எக்யூப்மெண்ட் இந்த எரர் வந்துச்சு பார்த்துருங்கன்னா we will do it immediately. நெக்ஸ்ட் வந்து ஓவர்லோட் சாக்கெட்ஸ். எல்லா வார்ட்ஸ் ஐசியூஸ் வார்ட்ஸ்லையுமே வந்து பெட் சைட் பேனல்ஸில் வந்து சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொச்சன்னு போட்டு வைக்காதீங்க. அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கும் தனித்தனி சாக்கெட்ஸ் போட்டு அந்தந்த சாக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை டு ரிப்பேர் ஆன் யுவர் ஓன். எல்லாத்தையும் நீங்கள் கழட்டி மாதிரி நான் சொல்லலை. ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். நிறைய ஃபால்ஸ் கால்ஸ் வருது. ஏன்னா இஆரில் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு இருப்போம், 6Aல ஒரு கம்ப்ளைண்ட் வரும், எமர்ஜென்சின்னு கொடுப்பாங்க. குடுகுடுன்னு மேலே லிஃப்ட் இல்லாமல் 6 மாடி மேலே ஏறி போனால் ஒன்றும் பிரதர் சும்மா திருப்பின அதை வேலை செய்யுது, நீங்கள் போங்க. 6 மாடி மேலே குடுகுடு ஏறி ஓடினேன், ஒன்றும் இல்லை பிரதர் போங்கன்ட்டாங்க. திருப்பி மறுபடியும் கீழே வந்து இஆரில் இருந்தால் இங்கேயும் சரியாயிடுச்சு, நீங்கள் போங்க. அவ்வளோதான், நான் ஒரு டிபார்ட்மெண்ட் உட்காந்துட்டேன். இல்லை நான் ஒரு நாளைக்கு 6 கிலோமீட்டர் நடக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. இந்த ஃபிக்ஸ் ஆன் யுவர் ஓன் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில ட்ரபிள் ஷூட்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த ட்ரபிள் ஷூட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களை கால் பண்ணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, சரி. இதுலேயும் வென் டு கால் பயோமெடிக்கல், எப்போ பயோமெடிக்கலில் கூப்பிடணும். எல்லாத்துக்கும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நைட்டு ஒரு 2:30 இருக்கும், சாரி பிரதர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, இல்லை நல்ல டீப் ஸ்லீப், சாரி பிரதர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, அப்படிலாம் இல்லை. நான் சிரிச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க சிஸ்டர். பைபாப் செட்டிங்ஸ் மாற்றணும். ஆல்ரெடி மாற்றிட்டீங்க, எனக்கு இப்போ சொல்கிறீங்களா? அது எமர்ஜென்சி கிடையாது, அவங்களுக்கு டவுட் அந்த நேரத்தில் எனக்கு இப்போ சொல்கிறீங்களா? வேறு வழி இல்லை, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அந்த காலை நான் கட் பண்ணிட்டேன். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் எங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கேளுங்க. அது எமர்ஜென்சி கால்ஸ்னால் நீங்கள் 24 hours எப்போ வேணால் கால் பண்ணுங்க, அது வில் ஹெல்ப். ஆனால் அன்வான்ட் கால்ஸ், ஃபால்ஸ் கால்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, அப்புறம் முக்கியமாக எக்யூப்மெண்டோட ஃபிசிக்கல் டேமேஜ். சாரி, நோ இஷ்யூஸ். ஃபிசிக்கல் டேமேஜ், ஏன்னா யூசர் சைடு நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் நடக்கிறது மோஸ்ட்டாக யூசர் சைடில் தான். ஏன் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தான் தெரிஞ்சது, அப்படி ரிப்போர்ட் ஆச்சு, இல்லை அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஃபைல் ஆச்சுன்னா உங்களோட சால்ரி ரெக்கவரி போகும். அது எங்களுக்கும் கஷ்டம். அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, மானிட்டர் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து பெட் சைடில் வைக்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு மானிட்டர் டேமேஜ் ஆச்சு, பேஷண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. மானிட்டரை வந்து தேவையில்லாமல் ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு பிளேஸில் வச்சுருக்காங்க. பேஷண்ட் லைட்டாக மூவ் பண்ணாங்க, கீழே விழுந்துருச்சு. வி கேனாட் ஆஸ்க் தி பேஷண்ட், நீங்கள் ஏன் அதை புல் பண்ணீங்க, எதுவும் பண்ண முடியாது. அந்த ஸ்டாஃபை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு. அதனால கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்கள் எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அந்த எக்யூப்மெண்ட் பத்திரமா இருக்கா. ஒரு சில டைமில் வந்து எக்யூப்மெண்ட் மானிட்டர் வந்து மேலே ஸ்டாண்டில் இருக்கும், ஐவி ஸ்டாண்டு கரெக்டாக மானிட்டரோட டிஸ்பிளேல குத்திக்கிட்டு இருக்கும். பேஷண்ட் அப்படி காட்டு அப்படி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு கோடு போடும் டிஸ்பிளேல ஐவி ஸ்டாண்டு. அந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் இஷ்யூஸ். ஒரு சில நேரத்தில் அந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் வந்து பேட்டரி பேக்கப் வேணும்னு 24/7 சார்ஜ் பண்ணுறீங்க. அப்படி 24/7 சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து பேட்டரி பேக்கப் இருக்கும், நமக்கு பவர் இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா பேட்டரியில் யூஸ் பண்ணுங்கள். பேட்டரி டேமேஜ் மறுபடியும் நீங்கள் பவர் சப்ளைல யூஸ் பண்ணுங்கள். 24/7 பவர் சப்ளைலேயே இருந்துச்சுன்னா பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகாது. சார்ஜ் ஆகி பேட்டரி வந்து கடைசியில் அதோட லைஃப் டைம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். பேட்டரி வந்து சார்ஜ் ஆனால் அதில் இருக்க சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் சார்ஜ் ஆகணும். இந்த சைக்கிள் கரெக்டாக நடந்தால் தான் எக்யூப்மெண்ட்டோட பேட்டரி லைஃப் வந்து ப்ரொலாங் ஆகும். அப்படி நடக்கலைன்னா ஒன்ஸ் வெறும் சார்ஜ் மட்டும்தான் அது டிஸ்சார்ஜ் ஆகலைன்னா பேட்டரி லைஃப் சீக்கிரமாக போயிடும். ஓகே, அப்புறம் கேலிப்ரேஷன் ஏதாவது பண்ணணும். இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, இது வந்து ப்ராப்பராக வேலை செய்யலை, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டுலாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நான் வந்து இதை ரைட் செட் பண்ணி அது இந்த டைமில் போயிருக்கணும், ஆனால் எனக்கு இன்ஃபியூஷன் சீக்கிரமாக போயிடுச்சு, இல்லை ரொம்ப லேட் ஆகுது, அந்த மாதிரி கேலிப்ரேஷன் எடுத்துருந்தால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடலாம். கம் டு தேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க, போதும் சாமி நீ கிளம்புன்னு. ஸோ இது வந்து நம்ம கற்கந்துன்னு பண்ணுறது வந்து அஃபிஷியல் நேம் இஸ் இன்டர்ப்ரொஃபஷனல் லேர்னிங், இன்டர்ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ஸோ அதோட டெஃபினேஷன் என்னன்னா லேர்னிங் ஃப்ரம், வித் அண்ட் அபவுட் ஈச் அதர், அதுதான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரம் இவர்கிட்ட கற்றுட்டோம், டுகெதர் கற்றுக்குறோம்,
இவருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ திஸ் இஸ் a true thing. Despite using biomedical equipment for 30 to 40 years, I learned 2 things today. எல்லாரும் டிஃபிபிலேட்டரில் பவரில் போட்டிருப்போம், ஏன்னா பயம் எப்பாவது தேவைப்பட்டு வேலை செய்யலைன்னா. ஆனால் அதில் ஒரு இன்டர்னல் சர்க்கியூட் இருக்குது, அது தானாக ஓவர் சார்ஜ் ஆகாமல் இருக்கிறதுங்கிறது இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன் நான். அதே மாதிரி இந்த சிரிஞ்ச் பம்பை வந்து கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணால் ப்ராப்ளம் ஆகுங்கிறது அதுவும் நியூவாக இன்னைக்கு கற்றுட்டேன். பட் ஐ ஹாவ் அ ஸ்மால் கொஸ்டின் ஃபார் யூ. த மைண்ட் ரே டசன்ட் அலோவ் us to start anything if the power is not on. இப்போ மற்ற அந்த பழைய பம்பெல்லாம் வந்து ஏசி பவர் இல்லைன்னாலும் புதுசாக ஒரு இன்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆகும். ஓகே, இப்போ ஆன் பண்ணோம், அதை ப்ரெஸ் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சிரிஞ்சு அக்செப்ட் பண்ணும், அதை விட்டுரும். இப்போ இந்த மைண்ட் ரேஸ் சில விஷயத்தில் ஈஸி டு யூஸாக இருக்கே தவிர இந்த மாதிரி சின்ன சிக்கல்லாம் இருக்குது. அது வந்து இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுத்து, சம் ராங் என்ட்ரி ஏதோ பண்ணிட்டோம்னா இந்த பழைய பம்ப்லலாம் போய் நேராக பவர் பட்டன் ஆஃப் பண்ண ஆஃப் ஆகிடும். இது வந்து பண்ணவே விடாது. நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மள பின்னாடியும் போக விடாது, முன்னாடியும் போக விடாது. பட் மெயின் மை ப்ராப்ளம் இஸ் தட் இட் டசன்ட் அலோவ் யூ டு ஸ்டார்ட் இஃப் த ஏசி பவர் இஸ் நாட் ஆன். It says even to just enter, put the syringe. So one thing we have learned definitely from now on, nightல நாங்கள் சார்ஜ் பண்ணிட்டு பகல்ல பேஷண்ட் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சார்ஜர் இல்லாமல் யூஸ் பண்றோம். ஏன்னா அது இது ஸ்கிப்பிங் ரோப் மாதிரி வயர் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ தட் வி வில் டூ. பட் மைண்ட் ரேல இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஏசி பவர் இல்லைன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் அலோவிங் இன் டு ஸ்டார்ட். அந்த ப்ராப்ளம் ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ நமக்கு வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தி ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு டெக்னாலஜி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதில் ஃபுல் ஆஃப் சென்சார்ஸ், இங்கே ஒரு கிளிப் இருக்கு, இங்கே உள்ள ஒரு சென்சார் இருக்கு, இந்த கிளிப்பில் இங்கே ஒரு சென்சார் இருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் பம்ப்ஸில் அந்த மாதிரி எந்த சென்சார்ஸுமே கிடையாது அடிஷ்னலாக. இப்போ வர பம்ப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து உள்ள சென்சார்ஸ் இருக்கு. நம்ம சிரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா, என்ன சைஸ் ஆஃப் சிரிஞ்சு நம்ம வச்சிருக்கோம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து உள்ள சென்சார்ஸ் இருக்கு. நம்ம இது எதுவுமே வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. இந்த பம்புக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் லிஸ்ட் இருக்கு, நம்ம அந்த ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். ப்ரீவியஸாக நீங்கள் யூஸ் பண்ண இன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி ஐ செட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபியூஷன் பம்ப்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக டோர் ஓப்பன் பண்ண முடியாது. அது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஒரு பட்டன் இருக்கும், அது கொடுத்தா தான் இன்ஃபியூஷன் டோரே ஓப்பன் ஆகும். எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கல் ஆப்ரேட்டட், ஏன்னா ஃபிசிக்கல் டோர் கிடையாது, அதில் எலக்ட்ரானிக்கல் டோர். டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. நாங்கள் கண்டிப்பாக உங்களோட இஷ்யூஸ் வந்து ஆர்எல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறோம். we will instruct அந்த லிஸ்ட் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இண்டிவிஜுவலாக will take the equipment and we will instruct you. அதில் எல்லாத்துக்குமே வந்து அலாம் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். we have to reset the alarm, we have to follow the list. அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஏன் இதில் வந்து நம்ம ஈஸியாக ஆஃப் பண்ண முடியலன்னா, தப்பி தவறி கூட நம்ம இன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது இன்பிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே வந்து ஆன் பண்ணுறது ஜஸ்ட் 1 கிளிக்கில் ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணுறது மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை கன்ஃபர்மேஷனோ இருக்கும். இது வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் இப்படி ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் 1 கிளிக் 1 செகண்டில் அந்த எக்யூப்மெண்ட் ஆன் ஆகிடும். ஏன்னா நம்ம எந்த ஒரு எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணாலும் எக்யூப்மெண்ட் நமக்கு உடனே அவைலபிளாக இருக்குன்றதுனால ஜஸ்ட் 1 டேப்பில் அந்த எக்யூப்மெண்ட் ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். லாங் ப்ரெஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ஆஃப் கொடுத்தோம்னா டர்ன் ஆஃப் பண்ணோமா இல்லை ஸ்டாண்ட் பைக்கு போனோம்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் சொல்கிற டிஃபிகல்ட்டி வந்து நான் உங்களுக்கு நான் இப்போ ஓவரலாக சொன்னால் புரியாது. எக்யூப்மெண்ட் நான் உங்களுக்கு லைவாக வச்சு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தட் வில் பி ரெக்டிஃபைட். We are going to see few hands-on training. Okay, Arun, you can start on. செல்வி சிஸ்டர் ஒரே இடம். நாங்கள் வந்து 2 ஸ்டாஃப்ஸை வந்து அசைன் பண்ணிட்டோம், நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இவங்களை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து நாங்கள் டெமோ கொடுத்து ஆகணும் அப்படின்னு முன்னாடும். அதனால தான் உங்களுக்கு இந்த சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த எக்யூப்மெண்ட் ஏன்னா ஒரு கிரிட்டிக்கல் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்ல வந்து ரிஸ்க் போத் யூசர் அண்ட் பேஷண்ட் சைட். நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, பேஷண்ட்க்கும் பிரச்சனை. அதனால இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கட்டுறேன். ஏன்னா நிறைய நியூ யூசர்ஸ் இருக்கீங்க, ஃப்ரெஷர் ஸ்டாஃப்ஸ் இருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு டீஃபல்ட் இது மாதிரி பார்த்துருக்கீங்க. ஓகே சிஸ்டர், புது ஸ்டாஃப் கேட்டோம். சரி, ஓகே.
அவங்களும் வந்து ஃப்ரெஷர் நினச்சிட்டாங்க போல். இது வந்து நிக்கான் கோடான் ஒரு பிராண்டு, கொரியன் பிராண்ட். அந்த பிராண்டோட டிஃபிபிலேட்டர், அது கார்டியோ லைஃப்னு ஒரு டிஃபிபிலேட்டர். இதில் வந்து நமக்கு பேசிங், ஏஇடி, டிஃபிபிலேஷன் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் எது இருக்குன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிஃபிபில் நீங்கள் ஆன் பண்ணணும்னா இங்கே ஒரு நாப் இருக்கு இல்லையா, இந்த நாபை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். யூஸ்வலி இட் சேஸ் ஆஃப். இந்த நாப் வந்து இங்கே ஆஃபில் இருக்கும். இது வந்து மானிட்டர் மோட். நம்ம பேஷண்ட் மானிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, சேம் இந்த டிஃபிபிள் நம்ம வந்து இசிஜி மானிட்டரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு சைடில் வந்து ஒரு இசிஜி கேபிள் இருக்குது. பேஷண்ட் சைடில் நம்ம இந்த 3D இசிஜி வந்து கனெக்ட் பண்ணி இதை மானிட்டரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். we can also use it as defibrillator, AED and also for pacing. நம்ம இதில் டிஃபிபிள் யூஸ் பண்ணோம்னா நாபை வந்து நம்ம என்ன எனர்ஜி செலக்ட் பண்ணணுமோ அந்த எனர்ஜி நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இட் வில் கோ அப் டு 270 joules. நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுற ஷாக்கை வந்து ஜோல்ஸில், அது எனர்ஜியில் வந்து நம்ம மெஷர் பண்ணி சொல்லுவோம், ஜோல்ஸ்னு. இது மேக்ஸிமம் வந்து 270 joules வந்து நமக்கு டெலிவரி பண்ணணும். மேக்ஸிமம் கரண்ட் நம்ம கொடுக்க போகிறதில்ல. டிஃபால்ட்டு 150 இல்லை அதுக்குள்ளே நம்ம கொடுப்போம். நம்ம என்ன ஜோல் கொடுக்க போகிறோம், டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன செக் பண்ணுறாங்களோ, செட் டு 80 joules ஆர் 50 joules உங்களுக்கு என்ன செக் பண்ணுறாங்களோ நீங்கள் அந்த வேலைக்கு டர்ன் பண்ணிடணும். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே மேலே பின்னாடி பேடல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேடல்ஸு இந்த சாக்கெட்டில் இருக்கணும். ஓகே, இந்த பேடல்ஸ் மேலே ஒரு க்ரீன் கலர் லைட் எரியுது, தெரியுதா? இந்த க்ரீன் லைட் இருந்தால் தான் பேடல்ஸ் வந்து மிஷினோட கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பேடல்ஸ் நான் வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த லைட் வந்து உடனே சேஞ்ச் ஆகிடும். இந்த லைட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா பேடல்ஸ் வந்து டிஸ்கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் இப்படி இந்த மேலே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. நீங்கள் சாக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணால் தான் இந்த லைட் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த டிஃபிபிள் வந்து ரெடி டு யூஸ். ஆல்சோ அனதர் இண்டிகேஷன், இங்கே வந்து க்ரீன் கலர் இண்டிகேஷன் இருக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து யூசர் சைடுக்கான சர்வீஸ் இண்டிகேட்டர். இந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர் இருந்தால் இந்த டிஃபிபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ரெடி டு யூஸ். ஓகே, இட் இஸ் இன் பர்ஃபெக்ட் கண்டிஷன். இப்போ இந்த க்ரீன் கலர் இண்டிகேஷன் இல்லை ரெட் கலர் சிம்பிள் போட்டிருக்குன்னா யூ ஷுட் நாட் யூஸ் தி டிஃபிபிள். ஓகே, இப்போ இந்த டிஃபிபிள் ஏதோ பிரச்சனை இருக்குது, இது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாலும் ப்ராப்பராக இதோட ஒர்க் அது பண்ணாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டர் செக் பண்ணிக்கணும், இந்த பேரல்ஸ் மாதிரி லைட் செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தேவையான ஜூலை வந்து 150 joules செட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் டிஸ்சார்ஜ்னா ஷாக். இப்போ பேஷண்ட் இருக்காங்கன்னா பேஷண்ட் வந்து ஷாக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் டிஃபிபிள் வந்து செக் பண்ணுறீங்கன்னா இந்த சார்ஜ் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்பர் 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் அதே நம்பர் வந்து இங்கே பேடல்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் பட்டன். நீங்கள் வந்து செக் பண்ணும்போது டிஃபிபிள் வந்து கண்டிப்பாக வந்து மிஷினோட சாக்கெட்ஸில் இருக்கணும். ஓகே, சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து சார்ஜ் வந்து சாக்கெட்டில் இருந்தால் தான் பேடல்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பேஷண்ட் வந்து நீங்கள் டிஃபிபிள் பண்ணணும். ஓகே, அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்களா எப்படி டிஃபிபிள் பண்ணுவீங்கன்னு? As sir already said, first வந்து மிஷின் வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா பிளஸ் வந்து சார்ஜிங் போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் வி ஷுட் செக் த பேஷண்ட் வெதர் அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் எதுவும் இல்லை, பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட் எதுவும் இல்லை. வி ஷுட் கன்ஃபார்ம் இட் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் வந்து ஆஃப்டர் வந்து என்ன பண்ணணும்னா வி ஷுட் ஆன் த மிஷின். ஆஃப்ல இருக்கும், சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, தென் ஐ வில் சே ஆஃப்டர்வர்ட்ஸ். இங்கே ஆஃப்ல இருந்த உடனே ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஆன் மானிட்டர்னு இருக்கும், ஆன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த மிஷினே வந்து ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். AED மீன்ஸ் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் defibrillator. Then we should on the AED and we should set the joule. I'll set 200 joules. We should wait, here the joule will show 200. Now the machine is ready to give the defibrillator. Before giving the defibrillator, we should confirm I clear, all clear, everyone clear. We should repeat this word 3 times. Then we should deliver the charge. Okay.
we should keep one defibrillator on the apex and other on the lower sternum, then you should deliver the charge. So when you are going to deliver the charge, you have to make sure. Before you are applying the defibrillator, you should confirm that the patient is not having any clots. Even the braces also you should remove. Without a bare body, we should apply the defibrillator. One on the apex and other on the lower sternum. You should keep it and you should deliver the charge by pressing this button. So when you press the discharge button, you have to press the both buttons simultaneously and hold it a second. Then only it will discharge the joules energy to the patient efficiently. By pressing a second, like just if you press like, it won't be delivered. So you have to hold it on to a second, and you have to press the both switch simultaneously. That's very important. இதில் ஏஇடி மோட், பேசிங் மோட் இதெல்லாம் இருக்குது. ஏஇடி மோட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? ஏஇடி வந்து ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேஷன் ஒரு மோட். அது வந்து டிஃபிபிரிலேட்டர் பற்றி எந்த நாலேஜும் இல்லை, எனக்கு டிஃபிபிரிலேஷன் என்னன்னு தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆளும் அதை யூஸ் பண்ணலாம். இதில் ஏஇடி மோடு இருக்குது. ஏஇடி மோடு வந்து ஆட்டோமேட்டிக் டிஃபிபிரிலேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம பண்ணது வந்து நார்மல் டிஃபிபிரிலேஷன். பேடில்ஸ் நம்ம எடுத்து எவ்வளோ ஜோல்ஸ் நம்ம கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பேஷண்ட் வந்து ஷாக் கொடுத்தோம். ஏஇடியில் வந்து நம்ம ஜூஸ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு எவ்வளோ ஜூஸ் கொடுக்கணும்னு நமக்கு தெரியலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு தனியாக வந்து ஏஇடி கேபிள், ஏஇடி பேட்ஸ் இருக்குது. ஏஇடி கேபிள், ஏஇடி பேட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பேஷண்ட்க்கு வந்து சேம் அந்த பேடில்ஸ் பதிலாக பேட்ஸ் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். பேட்ஸ் பிளேஸ் அதை வந்து டிஸ்போசபிள் பேட்ஸை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணிட்டு ஏஇடி மோடில் வச்சுட்டோம்னா, ஏஇடி மோட் இல்லாமல் வந்து இட் வில் சென்ஸ் தி பேஷண்ட்ஸ் ஹார்ட் ரேட் அண்ட் இட் வில் டிடெக்ட் டு டிஃபிபிரிலேட் ஆர் நாட் டு டிஃபிபிரிலேட். மிஷின் வந்து அதை அசஸ் பண்ணிக்கும். பேஷண்ட்க்கு வந்து நான் டிஃபிபிரிலேஷன் கொடுக்கணுமா வேண்டாமன்றதை மிஷின் டிசைட் பண்ணிக்கும். எவ்வளோ எனர்ஜி டெலிவரி பண்ணுன்றதை மிஷின் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பேசிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட் வந்து லோவர் ஆகுது அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. தட் வில் பி updated to you in later classes. அது ஒரு தனி செஷன் இருக்கு. பேசிக்ஸ் டிஃபிபிரிலேஷன் ஆப்ரேஷன்ஸ் இதுதான். நீங்கள் பேஷண்ட்க்கு ஷாக் டெலிவரி பண்ணும்போது பேஷண்ட்டையோ இல்லை பேஷண்ட்டை படுத்திருக்க காட்டையோ நீங்கள் டச் பண்ணல, உங்கள் சுற்றி இருக்கிற யாரும் டச் பண்ணலன்றதை என்ஷோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து ஷாக் டெலிவரி பண்ணுங்க. இந்த எக்யூப்மெண்ட் ஏன் வந்து தனியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது காரணம் அதுதான். ஏன் அது critical care equipment, அது இல்லாமல் லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் அண்ட் ஆல்சோ கேன் டேக் சம்ஒன்ஸ் லைஃப். இதில் நம்ம வந்து ஷார்ட் டெலிவரி பண்ணுறோம், ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா அது நமக்கும் ப்ராப்ளம். அதனால பேஷண்ட் வந்து வேறு எதையும் ஹெல்ப் பண்ணல, இல்லை பேஷண்ட் வந்து தப்பி பேஷண்ட் உங்களையும் தொற்றக்கூடாது, இல்லை அவர் வேறு எதையும் ஐவி ஸ்டாண்டோ எதுவும் பிடிச்சிடக்கூடாது, வேறு எந்த ஸ்டாஃப்ஸும் வந்து எதையும் டச் பண்ணல, எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபிட் பண்ணுறது பெட்டர். ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? So automatic external defibrillators are now available எல்லா இதில் ஏர்போர்ட்ஸில், ஹோட்டல்ஸில், எல்லா இடத்துலையும் ஜென்ரல் பப்ளிக்கே யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஏஇடி. ஸோ பீயிங் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ நம்ம நார்மலாக ஐசியூலன்னா மானிட்டரில் ரிதம் போகுது, அந்த ரிதம் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டு தேவை ஏதாவது கன்ஃபியூஷன் தான் இசிஜி கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாக் பண்ணலாம். பட் பப்ளிக் பிளேஸில் வேற எங்கேயாவது நடக்கிறச்சா அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் வை தி ஏஇடி ஒன்ஸ் யூ பிளேஸ் த எலக்ட்ரோட்ஸ் அது டிடெக்ட் பண்ணும் ரிதம் இஸ் ஷாக்கபிள் ஆர் நாட், அண்ட் இஃப் இட் இஸ் ஷாக்கபிள் then it will give the shock. So that is the reason why நம்ம எல்லாருக்குமே ஏஇடி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியணும். So that it was very well explained by the whole team. So வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Don't feel shy to ask any questions. இது நீங்கள் வந்து போத் அடல்ட் அண்ட் பீடியாட்ரிக் எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது வந்து நார்மலாக வந்து இது வந்து அடல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேடல்ஸ். இது மேலே இருக்க கேஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே,
ஜஸ்ட் ரைடிங் மெத்தடு. இங்கே இருக்கிற இந்த இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஓகே, அதை ஹோல்ட் பண்ணி மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா இது தெரியலன்னா ஒரு சில நேரத்தில் எமர்ஜென்சி டைம்ஸில் இல்லை நம்மக்கிட்ட வந்து பீரியாடிக் டிஃபிபிரிலேட்டர் கிடையாது, இல்லை வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ண, அதனால உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு ப்ரியராக கொடுத்துட்றோம். வி கேன் யூஸ் இட் ஆஸ் ஃபார் போத். இது ஏஇடி பேட்ஸ் இருக்குன்னா பேட்ஸ் வந்து சைஸ் கிடையாது, அது ஒரே சைஸ் தான். இங்கே இருக்கு. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த டிஸ்போசபிள் ஏஇடி பேடு. இந்த பேடை நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடல்ட்டாக இருந்தால் ரைட் சைடு அப்போ செஸ்ட்டில் ஒன்று, லெஃப்ட் சைடு அப்பெக்ஸ் ரீஜனில் ஒன்று. இது பீடியாட்ரிக் பேஷண்ட்டாக இருந்தால் ஃப்ரண்ட் சைடு ஒன்று, பேக் சைடு ஒன்று. பேஷண்டோட ஃப்ரண்ட் செஸ்ட் ரீஜனில் ஒன்று, பேக் சைடில் ஒன்று. ஓகே, இது வந்து டிஸ்போசபிள் பேட்ஸ். இது வந்து ஒரு பேஷண்ட் சிங்கிள் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏஇடி பேட்ஸ். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு குவிஸ் பண்ணாமா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் குவிஸ் வச்சுக்கலாம். குயிக்காக கிளியர் பண்ணலாமா ஸ்க்ரீனை? லைட் ஆஃப். ஸோ ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு த பயோமெடிக்கல் டீம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு. அண்ட் வி ஷுட் லுக் ஆஃப்டர் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் வெல் ஸோ தட் தே வில் ஒர்க் வெல் அண்ட் வி won't have any unwanted emergencies. Okay, after a long time, we have a quiz today. Please connect to the internet. It's going to be an abbreviations quiz. Easy to miss. Some can be a little bit tricky. Some will be easy. Please log on to menti.com and enter the code 59318336. We will keep the number of participants for 15 today. Okay. We have passed 15, 17 on the run. What is scarf? SCARF. Scarf. I've kept only 3 options. This time all the questions will have only 3 options. Which is the right answer? It's Schizophrenia Research Foundation. That's the website for scarf. This is very near, like this is in Anna Nagar. Schizophrenia is a psychiatric condition. Nobody? Okay. Question number 2. DIC stands for? I know you can put DIC. Together, what is it? Answer is disseminated intravascular coagulation. Okay, now the race is on. Now we'll have tests, some blood investigations for the next 2-3 questions. What is CEA? What is CEA? Cellular epithelial antigen, carcinoembryonic antigen, carcinoma associated enzyme antigen. Carcinoembryonic antigen. I've taken inspirations from everywhere now.
Puffy has gotten pushed. ANA profile no recent test. So what is ANA? You should know what is ANA. Is it anti-neutrophil antibody, anti-nuclear antibody, or autoimmune nuclear antibody? If you give the answer out, somebody else will answer it. So don't give the answer out. Very good. 13 of you have gotten it right. Quite an expensive test also. AFP stands for acute phase protein, alpha fetoprotein, advanced fetal peptide. Very good. 15 of you have got it right. Alpha fetoprotein is the right answer. Johnny is still the fastest. What's the full form of SLE? Systemic lymphatic erythema, systemic lupus erythematosus, systemic leukocytic erythema. I'm very proud of the audience today. 12 of you have gotten it right. What is ECMO? Extracardiac mechanical oxygenation, extracorporeal membrane oxygenation, external cardiomembrane oxygenation. Extracorporeal membrane oxygenation. Johanna is again in the race. This is for the friends from the operation data. What is CUSA? CUSA. Cavitron ultrasonic surgical aspirator, cavitation ultrasonic surgical aspirator, control ultrasonic suction apparatus. Answer is Cavitron ultrasonic surgical aspirator. It is basically a device that cauterizes and suctions at the same time. Johanna has again gone down. This one is easy to miss. I really hope we get 2 numbers of answers here. PIC line, full form is? Keep up the good work and please give the right answer. Very good. Carefully inserted central catheter is the right answer. We'll see if it has changed the leaderboard. What is OPSI? OPSI. Obliterative post-plenic infection, overwhelming post-plenectomy infection, overactive post-surgical infection. Still the highest number, so I'll give it to you. Overwhelming post-plenectomy infection.
Johnny. Never mind, this is a wait, but please introduce yourself. Don't give it for doctor, but so I hope this makes you come for both. Tell a few words about yourself. Hi everyone, I'm Dr. Subha. I'm a surgical oncologist. I've just recently joined Malar Hospital. Looking forward to working with everyone. Thank you. The second is Android. So please give the prize, sir. Give her a big hand. Please introduce yourself. I am Ambika, staff desk 4B. Ambika. I am coming from Tirunelveli, already Erna College of Nursing, Tirunelveli. I am working experience, 2 years experience in Chennai. Fantastic. Third is Abhi. Please introduce yourself. I am Abhisha Malar from Nagarkoil and MDCC staff. I am working 2 hours in 2 years in Fortis Malar and 2 years in Saudi Arabia. Then I came back here. This is probably the last Karkandhu where we'll have Swarna and Humera and Sunita and of course where is Sumati and Dr. Radhakrishna. Today he was away, he's an examiner in Tirupati, so he was unable to come. He passed on his regrets. And 43, this is 43rd episode of Karkandhu, and let's make a resolve that we'll get them all back here for the 50th episode. Give them a round of applause. So, week after week, Humera is the one who's been deciding on the topics, following up everything with Selvi, and of course, collecting everybody's photos, CVs and all that. So, I want one of you to volunteer and take over Humera's job. Somebody put up your hand. Who's going to do that? Olinchikra paru. Yendri, needa. Come on. Come. Tomorrow you can spend some 1 hour with her and she will tell you how to do what she's been doing. Okay? So we already have a person who is going to take over the responsibility of Humera. Anybody interested in doing the quiz? How about you? You're good? So we have, come please. And who's going to arrange the snacks and with that I think I won't push on anybody. We'll work something out for that. In future, whichever team is doing the program, we'll request the consultant relating to that specialty to support the snacks and tea. And big thank you to Vignesh and team. And Dr. Radhakrishna has promised that you'll probably be coming, but even if you don't, we'll never forget your help with Karkandhu. ஒரு 4 பேரும் ஒரு நிமிஷம் வந்துருங்க இங்க. நீங்க 2 பேர் வாங்க, அவங்க கம் நான் எடுக்கிறேன், பரவாயில்ல, இந்த ஆர்டினரி போட்டோ போறோம் வாங்க.